தண்டி என்னடா எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பா எந்த புலவனும் இவளை பாடி வைப்பா அந்த இயற்கையில் இவள் காவல் கொள்ளும் அவள் நினைவாலே என் காலம் செல்லும் நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியத்தான் ரொம்ப அழகி என்றேன் ரொம்ப அழகி என்றேன் நான் கேட்டதிலே இவள் வார்த்தையத்தான் ஒரு கவிதை என்றேன் ஒரு நான் பார்த்ததிலே இவள் ஒருத்திக்குத்தான் ரொம்ப அகலம் என்பேன் ஹலோ பா பாபா பா ஓ ஓ ஓ ஓ உம்பா பாப்பா உம்பப்பா பாப்பா உம்ப பாப்பா மதுரையில இருந்து 4 மணிக்கு வண்டி எடுத்து சாயபடி வந்து ஊமையா இருக்காளேவ பிள்ளை உம்பப்பா பாப்பா பாப்பா ஒல்றது பா தம்பிக்கு புடிக்கு புருக்கு உள்ள இருக்கு அவன் புடிக்கல பாப்பா 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 ஓ ஓ உம்பக்கா ஐயா பெருமாளே கருப்பசாமி மாரியாத்தா தாயே விட்டு பல்ல பிள்ளை அழக படைச்சு கடைசியில் குறைய கொண்டு போய் வாயில வச்சுட்டியா ஆண்டவா 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 பா பாப்பா ஊம்ப பாப்பா உம்பப்பா பாப்பா நீ ஊம்ப உம்ப ஆமா நல்லா ஊம்ப பாப்பா 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 பாவம் பிள்ளை வேற வேற பாப்பா பூமிவாலியா இருக்கு நம்ம எதுக்கு வேற மாதிரி விசாரிச்சு பார்ப்போம் பா பாபா 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 அம்மா 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 பேர் என்ன அம்மா பேரு ஓப்பா ஓப்பாவா குடும்பமே பெரிய ஊம்ப குடும்பமாக இருக்கும் போலடா அப்போ இப்போ அம்மா பேர் ஓப்பா சரி பா தங்கச்சி பேர் எப்போ ஓப்பா எப்போ ஓப்பாவாம்டா அப்போ உங்கள் அங்கே அண்ணன் பேர் இப்போ ஓப்பா இப்போயாவா அடி ஆத்தி குடும்பமே பெரிய பெரிய பொட்டவரிக்கு போய் குடும்பமாக இருக்கும் போல இல்லை சரி இருக்கட்டும் நமக்கு அது தேவையில்லை நமக்கு கோண சட்டியாக இருந்தால் என்ன குருட்டு கோழியாக இருந்தால் என்ன நமக்கு தேவை குழம்பு ருசியாக இருந்தால் தான் இந்த ஊமை பிள்ளையை நம்ம என்ன பண்ணாலும் சரி வெளியே போய் என்ன சொல்லுவா தெரியுமா ஒரு வயலுக்கும் புரியாது நம்ம நோக்கத்தை தூக்கி போட்டோம் அட கருமமே ஏண்டா இழிச்சா புண்ணாக்கு உனக்கெல்லாம் கொஞ்சமா வெக்க இருக்கா மானம் இருக்கா சூடு இருக்கா சொன்ன இருக்கா ஓரமா இருக்கா ஒதுங்கி இருக்கா பம்மி இருக்கா படுத்து இருக்கா நீட்டி இருக்கா நட்டமா இருக்கா வீங்கி இருக்கா வெடிச்சு இருக்கா வாடி இருக்கா கிழக்க இருக்கா தெக்க இருக்கா மேற்க இருக்கா ஏறி இருக்கா இறங்கி இருக்கா நாடு இருக்கா நாத்தமா இருக்கா அதா இருக்கா இதா இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கா எப்படி தாண்டா இருக்கேன் பகல்லையே பசுமாடு தெரியாத ஆளு ராத்திரில எருமாடு தெரியாம மாதிரி எதுக்குடா வந்து நங்கடி இருச்சா சோத்த திங்கிற சோத்தோட சூயின் நீ சொல்லியா ஏ திருமுருகா சொல்லு சோத்த திங்கிற சோத்தோட சூயின் நீ சொல்லியா புரோட்டாவும் சட்னியும் என்ன சட்னி காம்பினேஷனே நல்லா இல்லையே ஒரு பொம்பளை என்ன நீ சொல்ற யார் ஒரு ஆம்பளை என்னத்துக்கு வந்து நங்கடி இடிச்ச ஒரு பொம்பளை அப்ப வந்த உடனே பேசிருக்கணும்ல என்ன பேசிருக்கணும் இல்ல நான் கேக்குறேன் நான் நாடகத்துக்கு வந்தேனா இல்ல போற வரவண்டெல்லாம் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்தேனா பேசணுமா யார் உன்கிட்ட பேசுறது ஒண்ணு என் வேலை கிடையாது மொழியிலே இழந்த மொழி தமிழ பேசணும் யாரு உன்கிட்ட எதுக்குடா பேசணும் நீ என் புருஷனா என் அண்ணனா என் தம்பியா மாமனா மச்சானா அவனா இவனா ஆத்திரமா என் வீட்டு உன் வீட்டு மூத்திரத்தை அங்கிட்டு போய் வை யார் வாங்கி குடி வேணும்னா மூத்திரத்தை குடிக்க முடியாத தாரக்காரண்ட கூட இருந்தா நல்லா குடிப்பேன் அவர் மத்தியானம் குடிச்சிட்டாரு 1.5 டம்ளர் குடிச்சிட்டாரு பெட்டிக்கார மடக்கு மடக்குன்னு நீ என்ன ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து என்ன கழி கடிக்கிட்டா ஒரு பொம்பளை பிள்ளை என்னை பார்த்து அறிவு இருக்கா சூடு இருக்கா சொன்ன இருக்கா சோத்த திண்டியா சோத்த விட்டு சூ இன் திண்டியா சோத்த திண்டியா சோத்த விட்டு சூ இன் திண்டியா அப்படின்னு கேட்க நீ எல்லாம் நான் சாலாமடா ஆரம்பமா மாப்பிள்ள நான் கயிறு வச்சிருக்கேன் உள்ள நீ போய் தான் தொங்கு ஏன் இங்கே வாயா தலைக்கார ஆள் இங்கே வா இல்லை யூடியூப் தானே எடுக்கிறாங்க இப்போ தானே உன் கேலண்டர் வெளியில் வந்துச்சு நீ எல்லாம் எந்த தைரியத்தில் வந்து மேடையில் நின்று காமெடி பண்ணுற பப்பனு கூப்பிட்டு ஆட அழுப்பா ஏமா ஒரு பொம்பளை பிள்ளை மரியாதை கொடுக்க பேசி கத்துக்கு நீ மரியாதையா பேசு ஒரு ஆண் பிள்ளையா இருந்தா ஆண் பிள்ளையாச்சா ஆணுக்கு இல்லைனாலும் விட்டு ஜானுக்கு மரியாதை கொடுத்து வாயை மூடிக்கிட்டு இருக்கேன் என்ன நீ மானம் கட்டு மகுடி பூத்து போயிடும் நான் போடுற ஊர்ல உனக்கு கிழிஞ்சு அடிக்கிற அடியில ஆப்பா கட்டி பிடிவேன் நான் அடிச்சேன்னா உனக்கு தூக்கணும் ஒப்பனுக்கு தூக்குடா தூக்குடான்னு போகணும் நான் அடிக்கிற அடியில உனக்கு வரணும் உங்க
உன் வீட்டு தக்காளி பழம் 2 பிரிச்சு போகும் பிரிஞ்சு. யாரு நான் போடுற போட்டு தண்ணி குழாய் 2 நொறுங்கி போயிடும் நொறுங்கி. நம்மது தண்ணி பழம் கிடையாதுமா, நம்மது புடலங்கா. நான் சொன்ன தண்ணி குழாய்னு சொன்னேன். தண்ணி குழாயா? நம்ம வீட்டு தண்ணி குழாயில திறந்த உடையாது. இல்ல நான் கேக்குறேன், என்ன ஒரே சட்டம் ஜவுடாலா பேசுறீங்க? என்ன உன் சட்டமா? உன் ஜவுடாலா? உன் ஜவுடாலா? என் சட்டம் நீ வச்சால? நான் வச்சாலமா நீயே வச்சிட்டால கிளுக்கிளுன்னு இருந்தா ஈச்ச புடுங்கி நாங்க வச்சுட்டா கீக்கிலன்னு இருக்காது, விழுக்கு விழுக்குன்னு இருக்கு. கேட்டு பாரு. அடே அப்பா, விழுக்குன்னு இருந்துட்டால கம்மா மறுவீரும். ஆமா, அப்படியே மருக விட்டால அப்படியே மடம் புடிங்கிரும். அடே அப்பா, நீங்களும் அலுவா செஞ்சுட்டால நாங்களும் அசந்துருவோம். சரிதா போமா விட்டு. சரிதா போயாங்கிட்டு. சரிதான் போத்தா. சரிதா போப்பா. சரிதான் போங்க பதினி. சரிதான் போங்க கொழுந்து. சரிதான் போங்க என் சித்தி. சரிதான் போங்க என் மகனே. சரிதான் போங்க என் ஐத்த. சரிதான் போங்க என் மருமகனே. சரிதான் போடி எங்க அப்பத்தா. சரிதான் போடா என் பேராண்டி. சரிதான் போடி என் பொண்டாட்டி. சரிதான் போடா என் புருஷா. அடியே போடி. போடா வெண்ணமானே வெண்ண. ஓனிய கழட்டி புரிவேன் பாத்துக்க. போடா வெண்ண மகனே வெண்ணையா? ஆமா, வெண்ணெய் எடுத்து புரிவேன் எடுத்து. ஒரு ஆம்பளை மரியாதையா பேசுற வரைக்கும் மரியாதையா இருப்பேன். ஆம்பளைய பார்த்து பொம்பளை நீ போடா வெண்ணண்டு கேக்குறிய? வெண்ணெய் எதுல இருந்து வருது? வெண்ணண்டு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய பார்த்து இப்படி பேசுனா எவ்வளவு திமிரு இவளுக்கு சட்டம். இவ வந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளைட்ட இப்படி சவுடால் பேசுறல. ஒரு பொம்பளை அடக்க ஒடுக்கமா இருந்து பேசினாதான் பொம்பளை. பொம்பளை வந்து ஒரு பொம்பளை ஆம்பளைய பார்த்து வெண்ணண்டு கேக்குறியே, நீ வெண்ணையா நான் வெண்ணையா? வெண்ணெய் எதுல இருந்து வருது? நான் தாமா கேக்குறேன். நீ வெண்ணையா நான் வெண்ணையா? வெண்ணெய் மொச வெண்ணெய். வெண்ணெய் எதுல இருந்து வருது? வெண்ணெய் எதுல இருந்து வருது? வெண்ணெய் மோர்ல இருந்து வருது. மோர் எதுல இருந்து வருது? தயிர்ல இருந்து வருது. தயிர் எதுல இருந்து வருது? பால்ல இருந்து வருது. பால் எதுல இருந்து வருது? பசுமாட்டுல இருந்து வருது. பசுமாடு பொம்பளை மாடு தானே? பசுமாடு பெண்ணினம். அப்ப கோமாதா குலமாதா. நீ தாண்டி வெண்ணெய், வெண்ணெய்க்கு பிறந்த வெண்ணெய். ஏடா மொச வெண்ணெய்? ஏண்டா நாட்டு வெண்ணெய்? என்னடா ஏற்கனவே ஒரு மணி நெஞ்சு வச்சு கொண்டு வந்து நம்ம சிரமம். என்னடா போயிரு, அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம். ஒரு பொம்பளை ஆம்பளை நெஞ்சுக்கு நெஞ்சு இடிக்கிறியே. ஆமா, நீ நல்ல ஆம்பளை இருந்தா வந்து இடிடா. நான் இடிச்சேனா உன் பால் பாக்கெட் தெரிச்சு போகும். ஒழுக்கமா இருக்க. நீ நல்ல ஆம்பளை இருந்தா இடிடா வந்து. ஏய் என்னடா இடிடா. வாடா வாடா வாடா. என்ன நீ என்ன பெரிய இது இமயமலையும் கொல்லிமலையும் இருக்கும் போல 2 மலையா? இது வேற எதுவும்? உனக்கு என்னதான் வேணும்? அவர் ஒண்ணு உன்னை கட்டி பிடிச்சிட்டு இந்த முத்தம் வேணா கொடுக்குறேன். ஐயோ வேணாம், சும்மா இரு. நீ உள்ள டவுசர் போட்டிருக்கியா? காலை ஒழுங்கா நீட்டி உட்காரு. அவன் அடே நீ ஏண்டா அதை எந்திரிச்சு பாக்குற? ஏண்டா அந்த ஆள் டவுசர் போட்டிருக்காரு போல, அதை எந்திரிச்சு ஒத்துக்கிட்டு பாக்குற? அவனுக்கு சந்தேகம். ஏண்டா அதென்ன சித்திர பொருள் காட்சியாடா? இல்ல அவனுக்கு சந்தேகமா போயிருச்சு. அவர் வீட்டுல மண்ணுன்னு மழை திண்டுக்கிட்டு இருந்துச்சா போச்சு. சரிமா, ஒரு பொம்பளை பிள்ளை அச்சமடம் யான பைப்போட வர. ஒரு ஆம்பளை அடக்க ஒடுக்கமா பேசு. நீ ஒரு பொம்பளை ஆம்பளைய பார்த்து போடான்றியே, நான் போடிண்டா நீ போடாம்பியா? சொல்லுவேன்ல நான் போடிண்டா நான் போடாம்பே. நான் போடி வாடி போடி வாடினா நான் போட வாடா போட வாடா போட வாடாம்பே. நான் போடி வாடி 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 வாடினா போட வாடா 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 போட போட வாடா. வாங்கப்பா டிக்கெட் 5 ரூபா தான். 5 நிமிஷம் தான். என்ன டிக்கெட்? என்ன டிக்கெட்? என்ன பூட்டான் லாட்டரியா? ஏய் நிறுத்துற. என்ன பெரிய மம்மா கொடுக்கு மிரட்டி பாக்குறியா? ஆம்பளை கடங்கனதாமா பொம்பளை. பொம்பளை அடங்கனதான் ஆம்பளை. ஆம்பளை பேசினா சரித்திரியா? உனைய மாதிரி பொம்பளை பேசினா அட்டை தருத்திரியா? பொம்பளை பேசினா சரித்திரம், ஆம்பளை பேசினா அட்டை தருத்திரியா? இங்க பாரு, எங்க தாய்மார் எம்பிட்டு பேர் உட்கார்ந்திருக்காங்க. சித்தம் போக்கு சிவம் போக்கு சத்தம் போட்ட செல்வாக்கனி என்கிட்ட சத்தம் போட்ட சொட்டே உடைச்சு புடிவேன். உன் சட்டம்ல எம்பிட்ட சொல்லாது. எங்க தாய்மார் எம்பிட்டு பேர் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க முகத்தை பாரு. ஒவ்வொருத்தையும் பார்த்தா சிரிச்சவங்க சீதேவி மாதிரி இருக்கு. அப்படியே உன் முகத்தை பாரு. அவங்ககிட்ட ஒரு 3 கை வாங்கி குடி. சரி நான் சொல்றேன், இந்த முன்னாடி ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்திருக்காங்களா இல்லையா? இந்த முன்னாடி துப்பாக்கி, டேய் துப்பாக்கிய ஒழுங்கா வச்சுட்டு உட்கார்றா. துப்பாக்கி எல்லாம் உட்கார்ந்திருக்கானா இல்லையா? எப்படி இருக்கான்? உனக்கு வேணா அவங்கிட்ட 4 ounce வாங்கி கொடுறா. வெண்ண பெண்கள்கிட்ட கூட வாங்கி குடிக்க சொல்லி குடிச்சிருவேன். சரி, ஆம்பளை ஆள்கிட்ட யார்கிட்ட வாங்கி குடிக்க மாட்டேன். ஏன்பா? அது என்ன குடிக்கிறதுன்னு முடிவானா? ஆண் என்ன பெண் என்ன? பெண்ணுனா வேற, ஆம்பளை வேற. ஆம்பளை எல்லாம் பீரு பிராந்தி விஸ்கின்னு குடிச்சு இவன் மூத்திரமே விஷமாயி போயிடும். குடிச்சோன்னு சோழியும் முடிஞ்சு போகும். என்னதான் அதனால குடிக்க மாட்டேன். மண்ண தொகுதா வெறும் துப்பாக்கியா கிடக்கா? நீ வயசுல எம்புட்டு குண்டா சட்டியா உடச்சுட்டு இப்ப வெறும் துப்பாக்கியா இருந்தா நான் என்ன உன் துப்பாக்கிக்கு மருந்தா கொடுக்க முடியும்? செத்த நேரம் உன் துருத்திய முடிக்கிட்டு சும்மா கிடையாது. பெண்களுக்கு ஒரு என்ன விஷயம்னா, ஒவ்வொரு வீட்டின் பெண்கள் வீட்டின் கண்கள். ஆண்கள் ஒவ்வொரு வீட்டுல பெண்கள் எப்பவுமே என்ன தாய் நாடு, தகப்ப நாடு கிடையாது. கீழே இருக்கிறது யாரு? பூமாதேவி. பெண்கள் நாங்க தான். மேல இருக்கிறது யாரு? ஆகாசவாணி. பெண்கள் நாங்க தான். ஆக மேலையும் நாங்க தான், கீழே நாங்க தான். உங்களுக்கு இடமே இல்ல. நீங்க மேலையும் நீங்க தான், கீழே நீங்க தான்.
இடையில நாங்க போறோம் உங்க சோழி முடிஞ்சு போகும். இடையில யார வச்சுக்கிட்டு சொல்லி யார் பாக்குற? போறா உள்ள? யார் போறா? வாயு பகவான் ஒருத்தன் ஆம்பளை உள்ள வரலன்னா மேல எங்கேயும் மசத்துலயே வாழ்வ நீ. வாயு பகவானா? வாயு பகவான் வெளியே வரணும். இல்லன்னு வச்சுக்க அடைச்சு வெடிச்சு போக. யாரு? ஆமா. அதெல்லாம் வெடிக்கிற ஆள்கிட்ட போய் சொல்லு. அதெல்லாம் அடைக்கவும் அடைக்காது, வெடிக்கவும் வெடிக்காது. பெண்கள் என்ன பெருமையா பேசுற? யாரு? எல்லா விதத்திலயும் பெண்கள் பெருமையானவங்க தான். ஒரு குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்து எடுத்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம இப்படி படுத்தா ஒழிக்குமோ அப்படி படுத்தா ஒழிக்குமோ, ஐயா அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது, பிள்ளைய பெற்று கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நிம்புட்டு கனவு கண்டு ஒரு பிள்ளையை தண்டி ஆக்கி நிப்பாட்டுறோமே, அப்ப நாங்க தானே பொறுமை. ஏமா நீங்க 10 மாசம் சுமந்து பிள்ளைய பெக்கிறீங்க ஒத்துக்கிறேன். அதுக்கு 6 மாசம் நாயா உழைக்கிறது நாங்க. என்னப்பா உழைக்க? 6 மாசம் இல்லைன்னா நீங்க பிள்ளைய பெற்றுவீங்களோ? ஏன்பா என்ன 100 நாள் கம்மா வேலைக்கு போறியா? 6 மாசம் உழைக்கணுமா? என்ன உழைக்கிற? ஒரு பொம்பளை ஆம்பளையும் சேர்ந்தா தாமா பிள்ளை வரலாட்டி எப்படி பிள்ளை வைப்ப? அதெல்லாம் அந்த காலம். எவ்வளவு கொங்காச்சிருக்கிட்ட போய் சொல்லு. இப்பெல்லாம் அது தேவையே கிடையாது. நாங்க பாட்டுக்கு ஆஸ்பத்திரி போனோமா, ஊசியை போட்டோமா, பிள்ளைய பெத்தோமா போய்கிட்டே இருப்போம். குமரன் சன்னா மகாலட்சுமி பாத்தியா? அது மாதிரி சன்னா துளசி. ஏமா நீங்க ஊசியை போட்டு பிள்ளை வருவீங்கன்னு வச்சுக்க, அந்த ஊசியில இருக்கிற மருந்து யார் மருந்து? ஊசிக்கு மருந்து டாக்டர் விட்டு மருந்து, ஆம்பளை விட்டு மருந்து தானே அதுவும். யாரு மாத்தி செனமாட்டு ஊசியை போட்டு விட்டாங்க. மாட்டு கண்டுக்குட்டி ஊசியை கண்டுக்குட்டி வைப்ப, பிள்ளைய தானே வைப்ப. ஆம்பளை மருந்து வேணுமா? என்னமோ ஊசியை போட்டு போறோம்னு வச்சுக்க. நீ சொல்லிட்டா எனக்கு சொல்லலைன்னா மண்டை அடிச்சு போயிடும். ஆக ஆம்பளை இருந்தா தான் பொம்பளை ஊசி போட முடியும். சரி நான் கேட்கிறேன், அதே ஊசியை உனக்கு போடுறோம். இவ்வளவு பேசுறீல, வாய் புளிச்சுச்சா மாங்காய் புளிச்சுச்சான்னு பேசுறீல, எங்க ஒரு குழந்தைய நீ 3 மாசம் உன் கருவறையில சுமந்து காட்டு பார்க்கலாம். ஆண்டவன் பண்ண புண்ணியம் என்ன தெரியுமா? என்ன? உங்களுக்கு கற்ப பைய கொடுத்துருக்காரு. உங்ககிட்ட எங்களுக்கு ஒரு மஞ்ச பை வச்சு தச்சிருந்தாருன்னா நாங்க ஒரு பிள்ளைய பெற்றிருப்போம். மஞ்ச பையா? ஆமா. விட்டா கேரி பை வேணும்னு கேப்போம். ஏமா இப்பெல்லாம் காலம் ரொம்ப மாறி போச்சு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஊசியை போட்டு பிள்ளை வரணும் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போன உடனே இங்க ஐயர் இருப்பாரு. எனக்கு என் பொண்டாட்டிக்கும் கல்யாணம், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி நாங்க 2 பேரும் சேர்ந்த பெத்த பிள்ளைய கூட்டி கோயிலுக்கு போய் வச்சுக்க. ஐயர் ஓதுவார். எப்படி ஓதுறாரு? ஓம் சுக்லாபரணம் ஓம் சதுர்பூஷணம் மதுரை மாவட்டம் சோழங்குடியை சேர்ந்த வீரமணி மகான் முத்தாய் நமகோ அப்படின்னு ஓதுவார். ஊர் சோழங்குடி. ஆமா. இப்ப நீங்க பிள்ளைய பத்தி கூட்டி வரீங்க. ஆமா. ஓம் சுக்லாபரணம் ஓம் சதுர்பூஷணம் சென்னை மாநகராட்சி பெரிய ஆஸ்பத்திரியில் பிறந்த ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமகோ அப்படின்னு ஓதுவாரு. ஏன் நான் கேட்கிறேன். இரு எனக்கு ஒரு சந்தேகம். அரசியல் அமைப்புல ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா பிள்ளைக்கு வச்சு ஓதுனா அப்பன் பேரை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு? இன்னைக்கு அப்பனும் ஆத்தாளுமா வளர்க்கக்கூடிய சக்தி பெண்கள் எங்க கிட்டயே இருக்கு. நீங்களா ஒரு பிள்ளை அப்படின்னு கொடுக்கத்தான் செய்றீங்க. அடுத்து உங்களை திரும்பி பார்த்தா பொழுதைக்கும் டாஸ்மார்க்ல போய் டாஸ்மார்க்கை கட்டி பிடிச்சு படுத்து கிடக்குறீங்க. பத்தாத்துக்கு கையில கஞ்சாவை கசக்கிக்கிட்டு அது என்னது கூலிப்பா அதை போட்டுக்கிட்டு நீங்களா அங்கேயே தான் கிடக்குறீங்க. ஆம்பளை டாஸ்மார்க்கு போறேன்னு ஒரு பொம்பளை நீ சொல்லக்கூடாது. ஆம்பளை ஏன் டாஸ்மார்க்கு போறேன்? நீ செவனேன்னு இருக்குன்னு ஆம்பளை போவானா? ஒரு புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தா, ஒரு புருஷன் வீட்டுக்கு வந்த உடனே மாமா வாங்க மாமா வேலை கஷ்டமா ரொம்ப உழைச்சிங்களா இன்னைக்கு வாங்க இப்படி உட்காருங்க, நீங்க என்ன வேலை பார்த்தீங்க, இந்த பாலை சாப்பிடுங்க, இந்த பழத்தை சாப்பிடுங்க. யார் ஓவிட்டு பழத்தையா? பொண்டாட்டி புருஷனை பார்த்து சொன்னா பிரச்சனை இல்ல. சரி. வேலைக்கு போய் புருஷன் அப்பதான் கட்டடத்து வேலையில கஷ்டப்பட்டு சாணி இதெல்லாம் சிமுண்டு செங்கன்னு செமந்து வீட்டுக்குள்ள வந்து காலை தூக்கி வைப்பேன். காலத்தான் வைக்கிறான். காலை தூக்கி வச்ச உடனே பொண்டாட்டி உள்ள இருந்து சவுண்டு விடும். என்னன்னு? ஏங்க இப்பதான் சனிக்கிழமை தவணைக்காரர் வந்துட்டு போனாரு. அடுத்த காலை தூக்கி வைக்க. சரி. உங்க பிள்ளை பேக்க கிழிச்சு விட்டியான், பக்கத்து வீட்டுக்கார பையன் மண்டையை உடச்சு விட்டியாண்ட. சரி. அடுத்த காலை தூக்கி உள்ள வைக்க. அடுத்து என்ன சொல்லுமா, இப்பதான் அரிசி காலியா போச்சுன்னு சொல்ல. அதோட அவன் நினைச்சிருக்கேன் இந்த கட்டி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பேசாம கட்டடத்துல மட்டக்கம்ப கட்டி பிடிச்சு படுத்து. இரு நான் கேக்குறேன், இப்பதான் சனிக்கிழமை தவணைக்காரர் வந்துட்டு போறாருன்றமே, தவணையை வாங்கி நாங்களா வாயில போட்டுக்கிறோம்? நீங்க தானே அங்க குடுக்கறதுக்கு கூலியை கொடுக்க லேட் ஆகுது. ஒரு தவணையை வாங்கடி. மகளிர் குழுல எங்களை சேர்க்க மாட்டாங்க, அதனால பொம்பளையால் நீ சேர்ந்து அங்க ஒரு லோனை வாங்கு அப்படின்னு வாங்குறத உங்க இளவுக்கு தானே. 10 பொம்பளை சேர்ந்தானா ஒத்த குடும்பத்தை கெடுக்க போறான்னு அர்த்தம். 10 பொம்பளை ஒரே கலர் சேலை கட்டிட்டீங்கன்னு வச்சுக்க, சோழி முடிஞ்சிச்சு. ஒத்த கலர் சேலை கட்டினா அதுக்கிட்ட லோன் வாங்க போறாங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் தெரியுமா, இவ்வளவு பெருமையா பேசுறீல, பெண்களை பத்தி பேசுறீல, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கு பெண்கள் புள்ள கையை தூக்கி பதில் சொல்லிட்டான்னு வச்சுக்க, நான் இன்னைக்கு சம்பளமே வாங்காம போறேமா? யாரு யாரு நீ? நரிப்பையூர் பெண்களை பத்தி நீ லேச பாசா நினைக்காத. இருக்கிறதுலயே வந்து உலகத்திலேயே அறிவானவங்க அவங்க தான். நீ அப்படி கேள்வி கேட்டு மட்டும் எங்களால பதில் சொல்லலன்னு வச்சுக்க, பெட்டிக்கார விட்டு பெட்டியா தூக்கி போட்டு நொறுக்கிறேன் நொறுக்கி. நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல அவங்கள கேளுதான், அவங்கள கேளு ஃபர்ஸ்ட் பதில் சொல்றாங்களா கேளு. சொல்லு. ஒற்றை அடிக்கிறேன் பாபு. என்னையா நடக்குது?
அவர் ஒண்ணும் இல்ல மாநகராட்சியில வேலை பார்க்குறாரு, தூக்க கலக்கத்துல அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதான் சரி, ஒண்ணும் இல்ல. அவர்கிட்ட இப்ப கேட்கிறேன். கேளு கேளு. ஏத்தா தாய்மார்கள் நல்லா உன்னிச்சு கேளுங்க தா. உங்களுக்கான கேள்வி. கேளு. உங்க புருஷன் வேலைக்கு போயிட்டு சரியா ஒரு 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா உங்க புருஷனுக்கு சோறு போட்டு வைக்கிறதா முதல் வேலை அப்படின்னு சொல்ற பெண்கள் கையை தூக்குங்க. ஒரு வைக்கி தூக்காது. நீ பெண்களா? அவர் கிராஸ். நீ பெண்களா? சும்மா கையை இறக்கியா? ஏயா உயிர் எடுக்கிற? எங்க ஒரு வாரம் தனத்தை தூக்க சொல்லி பார்ப்போம். ஓ மொண்டாட்டிக்கு போட்டு வைக்கிறியா? அப்ப நீ வேலை பார்க்க மாட்ட. நான் தான் மொண்டாட்டியா? ஒரு ஆள் கூட சோறு எல்லாம் கட்டினா உன்னால சமாளிக்க முடியாதியா? நான் பெரிய ஆரக்குடி ரைஸ் மில் மாதிரி பாத்துக்க. இங்க பாரு, அதோட மாமா மர்கையா. அது ரைஸ் மில் கிடையாது, பெரிய புத மில்லு. சிக்கனா சோரி முடிஞ்சு போக. உங்ககிட்ட பேர் ஒரு ஆள் தூக்குனாங்களா? ஏன்னு கேளு. ஒரு பொண்டாட்டி கூட புருஷனுக்கு சோறு ஊத்துறது இல்ல. 6 மணி ஆனா டிவியை போட்டு முன்னால் எடுத்து ரிமோட் பட்டன் எடுத்து புழுக்குன்னு அமுக்கி நாகினி, நந்தினி, பாரதி கண்ணம்மா, சரவணே ஸ்டோரு, பாக்கிய லட்சுமி, ரோசா பூரவுக்காரி, நந்தினி, குந்தினி, காரியா வெட்டி சீரன் சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்க பொம்பளை. செல்லமே மறந்துட்டியே. செல்லமே நாடகம். அந்த நேரத்துக்கு புருஷன் வீட்டுல போய் சோறு கட்ட பொண்ணாட்டி என்ன சொல்லுமா? என்ன செத்த போரு விளம்பரம் போடட்டும் போடுறேன். இசுக்கு அவசரம். 10 ரூபா கொடுக்கறதுக்கு துப்புல இசு வந்துருச்சு அங்க இருந்து. சோறு ஓடல எப்படி போடுவா தெரியுமா? சோறு ஓடல எப்படி வரும் தெரியுமா? முதல் விளம்பரத்துக்கு சோறு வரும், 2வது விளம்பரத்துக்கு குழம்பு வரும், 3வது விளம்பரத்துக்கு விளம்பர குழம்பு வராது, தண்ணி வராது. நம்மளால வேலை பார்த்துட்டு வந்த பசியில சேச்சிக்கிட்டு அள்ளிக்கிட்டு மாதிரி எரிய லைட்டா பார்த்தா உள்ள கடந்து விற்கும். தண்ணி இரு முடியட்டு வர்றேன், மறுபடியும் தண்ணி இரு முடிய போகுது வர்றேன், மறுபடியும் திரும்பி பார்த்தா அந்த அளவுக்கு சோழி முடிஞ்சு போய் கிடக்கான். அவன் சீவாத்து கிழக்க போய் சேர்ந்துருவான். இப்படி சொல்ற பேசுற பெண்களை பத்தி இதை கேள்வி. அங்க ஆள் கிட்ட ஒரு கேள்வி கேட்பமா? ஆம்பளை ஒரு கேள்வி கேட்பமா? பெண்கிட்ட கேட்ட மாதிரி அவங்க நினைப்பால. அந்த பப்புனுக்கார நாய் வந்ததுல இருந்து நம்மளே கேட்டுக்கிறியாண்டு ஏன்னா பண்ணது ஆம்பளை ஆள்கிட்ட கேட்பான். ஐயா நீங்க உள்ள ஒண்ணுச்சு கேளுங்கத்தா. நல்லா கேள்வியை கேளு. இப்ப பதில் சொல்லல வந்து வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுத்து. எங்க ஆளுக்கு ஒரு ஆள் கூட ஒரு ஆள் தான் கையெழுத்து சொல்லு. இந்த ஜென்மத்துல வாச்ச பொண்டாட்டி மாதிரி 7 ஜென்மம் எடுத்தாலும் அவதான் எனக்கு பொண்டாட்டியா வேணும்ன்றவங்க கையை தூக்குங்க. அடே அப்பா, எங்க ஆளுங்க இப்படி பேர் தூக்குனாங்களே. இந்த யூடியூப் கார் கையை தூக்குறார பத்தியா? இல்ல அப்போ உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இருந்த பொண்டாட்டி பிடிக்கல அதுதான். ஆமா அமர்த்திருங்க, இதெல்லாம் மட்டும் கேட்காதீங்க. ஏன் நான் கேளுவே, ஆண்கள் என்னைக்குமே லேட்டா தூக்குனாலும் லேட்டஸ்டா தூக்குவாப்ல. ஒரு ஜென்மத்தை கட் பண்ணிக்கிறோம் கழிச்சு பண்ணிட்டாப்ல. ஏன்னா ஆண்கள் அப்படி உள்ள ஆளுங்கம்மா. ஆனா இப்பதான் எதுக்கு அவ கையை தூக்குனா தெரியுமா? விடிய காலம் பொண்டாட்டி கஞ்சி ஊத்த மாட்டான்னு கையை தூக்கணும். விளக்கமாறு வெறி எடுத்து போயிடும். செரங்குபத்திய சேலை கடைக்கு போனாலாம், செரங்குபத்திய சேலை கடைக்கு போனாலாம், மானுகிட்ட மல்லாரி மாறி எங்கடி போட்டு அடி மானுகிட்ட மல்லாரி மாறி எங்கடி போட்டு அடி மாறி எங்க பக்கத்துல விசிக்கு பம்மாத்துக்காரி பணியாளரிக்க போனாலாம், பம்மாத்துக்காரி பணியாளரிக்க போனாலாம். அத்தனக்கா தோப்புலைய தயிர் விக்கிற பொம்பல், அத்தனக்கா தோப்புலைய தயிர் விக்கிற பொம்பல். தயிர் வேணாம் வயிறு வேணாம் பச்சைக்கடி ஆம்பல், தயிர் வேணாம் வயிறு வேணாம் பச்சைக்கடி ஆம்பல். அருப்புக்கோட்டையிலே போப்பேன் செருப்பு தட்டையிலே, அருப்புக்கோட்டையிலே போப்பேன் செருப்பு தட்டையிலே, நானும் இல்லாட்டி போப்பேன் நாரி போவாண்டி ஒப்பே வீசி. சின்ன விட சிறுகதவா சிரிக்கி வந்து சிக்கிக்கிட்டு, சின்ன விட சிறுகதவா சிரிக்கி வந்து சிக்கிக்கிட்டு, அசர வீட்டு சிறுக்கலத்தி அவள் வந்து பட்டுக்கிட்டு, அசர வீட்டு அவள் வந்து பட்டுக்கிட்டா. நெடுன்னு வளர்ந்துச்சான் கோர. நம்ம நரிப்பை ஒரு கம்மாக்குள்ள வளர்ந்துச்சோம் யுத்த தண்டி சார. புதுசா போட்டாலாம் தோடு, புருஷன் போட்டானா யுத்தா தண்டியில சூடு. அடங்காத முண்டை சடங்கானாலாம். நைட்டு 11 மணிக்கு போட்டாங்க சரட்டு புருட்டுன்னு வான வெடி. சாட தெரியாது சக்களத்தை கொய்யா மரத்துல ஏறி ஏவியா ஒன்னும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு உள்ள வச்சு போட்டாலும் பொதக்குன்னு தாப்பா. பத்தினி பரதேசம் பண்ணாலும் 10 பையன் படுத்துக்கிட்டு பார்த்தாலும் வாங்கி கொடுக்க வக்கீலாத நாயி மாமியா மசுத்த புடுங்கி தானம் கொடுத்தானா. நாட்டரசன் கோட்டை இந்த பப்பனுக்காரனுக்கு 4 பக்கம் ஓட்டானாங்களாம். எங்க போற மாரியாத்தா என்னைய புடிச்சுக்கிட்டு ஏறாத்தானா. ஆரியாபட்டி சந்தனை திரும்பி ஏண்டி வந்தானாங்களாம். என்ன பண்றீங்க? என்ன இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? பிசினஸ். ஆமா. உங்க வியாபாரத்தை எடுத்து கூறுங்க. சப்பவா ஏமா பெட்டிக்காரே சப்பவா. நான் 7 வயசுல எழுநி வித்தவ
ஏன்னா இங்க என்ன செக்ஸ் படமா ஓட்டுறாங்க இல்ல ஏறி அடிச்சுக்கிட்டு வரிய என்ன விஷயம் இல்ல இளநீண்டையா மரம் பார்க்கையில செவ்வாழ மரம் மாதிரி தெரிஞ்சு போச்சு. யாரு அதோட பாத்துக்க தண்ணி பாக்கெட் தெரிச்சு மூஞ்சி தெரிச்சு போயிரும் பாத்துக்க புடுங்கலாம் வந்து டப்பா நீங்க நம்ம பகுதியில் உள்ள என்ன தெரியுமா என்னங்க நாங்க 7 வயசுல நொங்கெடுத்தவே 7 வயசுல நொங்கு எடுத்துட்டியா ஆமா யார் உனக்கு எடுத்தாங்களா நீ எடுத்தியா நான் எடுத்தேன் பூச்செடிக்குள்ள ஓட்டு யார் எப்படி எடுத்த அத்தம்மா அதெல்லாம் காட்டியா நான் பார்க்கணும் காட்டுவா வேணாம் என் பணங்கிறதுக்கு கருக்கருவா தான் கிடக்கும் உள்ள கண்ணங்கரையே இருக்கு 7 வயசுல சொல்லு நான் 7 வயசுல நொங்கெடுத்தவே அம்மா நொங்கு ஐயா நொங்கு 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 வாங்கலையோ சாமி நொங்கு வாங்கலையோ நூலு வாங்கலையோ சாமி நூலு வாங்கலையோ முத்தாளமை நாடகத்துக்கு வண்டி வேணாம் இது ஹரிச்சந்திரானே மறந்துட்டேன். உங்க வியாபாரம் இளநீ வியாபாரம் நொங்கு. அந்த வெள்ளை சட்டை பாப்பா நீ ஆரம்பிச்ச உடனே அப்படி ஒரு குத்தாட்டம் போட்டுச்சு நீ நிப்பாட்டின உடனே அந்த பாப்பாவை நிப்பாட்டிருச்சு குத்து குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால போல குட்டி வந்தாலே குட்டி வந்தாலே கோத்தரி போலி கடாச்சிடோ நிக்கரி போ கோட்ட காச்சிடோ ஆண்டி சேரி கலக்கடிச்சா பேர சேரி தெரியல குளிக்கி வச்சு ஏப்பா உனக்கு தான் காலில் புண்ணு வந்திருக்கல மறுபடியும் என் ஊட்டி குத்தி கிடக்க யாருக்கு புண்ணு அங்க ஒருத்தர் கெட்டு போத்துக்கிட்டு காலை பிடிச்சி இழுக்குதோ குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல சகல வேலை குட்டி வந்தாலே ஆனா அவர் அந்த வேலையும் செய்வாரா அவர் சூப்பரா இருமா அவரு நல்லா செய்வாரா கொல்லையிலே மாங்காமரம் கொத்து கொத்தாச்சி கொல்லக்காரங்க கையிலே கைய வெட்டி மாம்பழத்தை அறியாம பறிச்சாக்கா இன்னைக்கு நீ என்ன குழந்தையா இல்லம்மா தென்னை மரத்து தூர்ல அப்படித்தான் போய் ஏறணும் போத கொள்ளையில மாங்காமரம் கொத்து கொத்தாச்சி பிள்ளை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுதியா நேற்று வந்த பிள்ளை கோஆப்ரேட்டே பண்ணல இப்படி கோஆப்ரேட் பண்ணுமா இல்லையா அடி பல்லாங்குழி அடவாடி
தனித்தனியா போட்டுருவோம். தண்ணியை போடுவோம். தனித்தனியா போடுவோம். தனித்தனியா 2 போட்டில் வேலையை முடிக்க வேண்டாம். அப்படியா? எப்படி தெரியுமா? யானமலை ஒத்தக்கடை அதுக்கு தாயா திருமுறைன்னா திருமுறை தாயா. போடுறதுல அவரை மாதிரி யாரும் போட முடியாது. பெட்டிக்காரனா வாங்கி பாடுறது அவர் வேலை. எப்படி பாடுறதில்ல? இப்போ நான் எப்படி பாடுறேன் அதே மாதிரி யானமலை ஒத்தக்கடை. இது வந்து கழுத கழுத அப்படி கிடையாது. கழுத கடைசியில போடு மாமா. போடுதுல ஏன்னா செனக்கழுத சூ போட்ட மாதிரி நல்லா பாருங்க. கரெக்ட் அந்த இடத்துல யானமலை ஒத்தக்கடை ஒரு ட்ரூ கூடுது மாமா. சரியா குறையுதுல அது ஐயா மகே பொட்டிக்கடை. பெட்டிக்கடை உள்ள இருக்கு அருமையான ஒத்தவரே. அட நானாங்கிறேன் மூணா உன்னை நம்புவதெல்லாம் வீணா. பாட்டு நமக்கு வேண்டாம். நான் வேற பாட்டு பாடுறேன். ஆமா, உங்களுக்காக நான் வச்சிருக்கேன். நீங்க வரேன்னே உட்காந்தா சிரிக்குதுங்க, எந்திரிச்சா கும்பிடுதுங்க. என்ன அசிங்கம்? என்னடா பொம்பளை புள்ள மைக்ல வந்து இத்தனை பேர் மத்தியில உட்கார்ந்தா சிரிக்குதுங்க, எந்திரிச்சா கும்பிடுதுங்க. என்ன பாட்டு? என்ன பாட்டு? உட்கார்ந்தா சிரிக்கல, எந்திரிச்சா கும்பிடுதுங்க. இப்ப நம்ம நிக்கிறோம்ல, உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? காலையில நம்ம எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடுறோம்ல, அப்ப என்ன பண்ண? அவங்களும் கையெடுத்து கும்பிடுறாங்களா? அத சொல்றியா? உட்கார்ந்தா சிரிக்குதுங்க, எந்திரிச்சா பவனி வரும் மீனாட்சி அண்டியருக்கு சொக்கனிடம் பாச வச்ச ராசாத்தி ஊரான ஊருக்குள்ளே பாராயின் தெருக்குள்ளே உமான தோல்வி இது போல விரியுதுங்க, எடுத்து பார்த்தா வடியுதுங்க. ஏமா நீ மட்டும் போட்டா விரியுதுங்க, எடுத்து பார்த்தா வடியுதுங்கன்ற. அப்பளம் பூ எண்ணெயில போட்டா விரியுமா இல்லையா? ஆமா, எண்ணெயை விட்டு எடுத்தா வடியும்ல. அதத்தான் பாடுனேன். நான் ஏறுனா எரியுதுங்க, இறங்குனா குளிர்னா என்ன? காலையில சூரிய பகவான் மேல ஏறையில உச்சியில வந்து எத்துக்கு எரியுமா இல்லையா? ஆமா. சாயங்காலம் இறங்கினா குளிருமா இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன். சரி சரி சரி, வேணா இது எதுக்கு? வண்ண வண்ணே சீசாவிலே, வண்ண வண்ணே சீசாவிலே, இன்னைக்கு வண்ண வண்ணே சீசாவிலே நான் வாங்கி வச்சேன் சிகுனா போட்டு, நான் வாங்கி வச்சேன் சீரா போட்டு, அது சேர்ந்துச்சதோ சேரலையோ, அது சேர்ந்துச்சதோ சேரலையோ,
இந்த செவத்த புள்ளே தீயில அட சின்ன சின்ன சீசாவில எனக்கு சேர்த்து வச்சேன் சின்ன பொண்ணு அது சேர்ந்து சோடா சேலையோ சேர்ந்து சோடா சேலையோ இந்த செவத்த புள்ளே தூக்கவா இல்லடா யூடியூப்ல எடுக்கிறாங்கடா. அண்ணே தங்க பண்ணனே ஜூம் இங்கே பண்ணுனே. ஏய் ஜூம் பண்ணா கேமராவே பத்தாதுடா லூசு பையல. ஏங்க என்ன இப்ப அவன் தூக்குன மாதிரியே நானும் காலை தூக்கவா? சரி அவன் பொதுவுல தூக்கிட்டு போயிட்டான். அப்ப நான் தூக்கணும்னா முதல்ல யாருக்கு தூக்குறது? முதல்ல யாருக்கு தூக்குறது? பெட்டிக்காருக்கு தானா? அடே அப்பா இது மயிலாடும் பறையில நாங்க அடி இருக்கோம். நீங்க தானே தூக்க சொன்னீங்க. பெட்டிக்காரரே வீரப்பன் காரை பாத்தீங்களா? நல்லா தூக்குனது போதுமா? இதுக்கு மேல நம்ம போதும். நீ அவங்க தூக்கிடுவாங்க. அதனால எப்படி தெரியுமா? உங்களை நான் காதலிக்கின்றேன். ஐ லவ் யூ. அப்படின்னா என்னங்க? உங்களை நான் காதலிக்கின்றேன். கற்பழிக்க போறீங்களா? இல்லைங்க, ஏற்கனவே கற்பழிச்சிட்டேங்க. சரி யாரு? இல்லம்மா சும்மா சரி அதான் எப்படி தெரியுமா? சொல்லுங்க. அப்படியே அந்த செவ்வரளி தோட்டத்துல செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்காரவம் இல்லை, சுற்றுமுற்றும் பார்க்கையிலே துடிப்பூரவில்லை. தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. கொட்டுகிற குருவியிலே குளிக்கிற உருவிகளே படுறப்பு நனையிலே பசிக்குது மனசுக்குள்ளே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிற மனசிலே. உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னமோ சொல்ல நினைச்சேன், உன்னை தொட்டவும் சொல்ல மறந்தேன். என்ன 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 இருக்கோ எல்லாத்திலும் நீதானே. தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. ஐலேசா ஐலேசா முருகா முருகா ஐலேசா ஐலேசா முருகா முருகா. ஆறுகர ஓயாதம்மா ஆசை தேயாதம்மா, ஆசைப்பட்டு நின்னாலம்மா வாசம் பெற்ற பூமாட்டோம். மனசுல திண்டாட்டம் மலருல செந்தாட்டம்
சொல்லவா? எடுத்து சொல்லுமா. திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் யான் ஒரு சிவபக்தன். அனிதனும் சிவமே சிவமே என்று சிவபெருமானை பூஜிப்பேன். அப்படி இருக்கின்ற நேரத்திலே அன்றொரு நாள் தனக்கு கலகம் கிடைக்கவில்லை என்பதற்காக கைலேங்கிரி சென்றார். யார் அவன்? நாரதர் மகாமுனிவன். கைலேங்கிரி சென்று என் தாயி உமா மகேஸ்வரி சந்தித்து, தாயே, உலகையாலும் பார்வதியே, பூலோகத்திலே கவுசாமி நாட்டு மன்னன் தாங்களை கனவுகளுடன் நினைப்பதில்லை, செல்வ செருக்குடன் புகழோங்கி வாழுகிறான் என்று கலகத்தை உருவாக்கினார். என் மேல கோபம் கொண்ட பார்வதி என் நாட்டு செல்வங்களை அழிக்க கோரை மிருகங்கள் அனைத்தும் மகா சிறப்பு தோன்றிய பஞ்சய புஷ்பத்துறை புங்கவன் வழிவந்த குசன் குசனவன் வசு வது வதோத்தன் என்னும் 4 பேர்கள் குசனுக்கு கிரிவார்த்த நாடுகள், குசன வசுவுக்கு கபுசாபிகை நாடுகள், வசுவுக்கு மதுமதி என்ற நாடு, வதோத்தனுக்கு வாரணம் என்ற நாடுகள் அன்னவ தவத்தால் கொடுக்கப்பட்டால் 4 நாடுகளை நீதி தவறாது ஆண்டு வந்தார்கள். மேற்கூறிய கபுசாபிகை நாட்டை எனது தந்தை காதி மகாராஜ் ஆண்டு வந்தார். அன்னவர் அருவும் பெரும் தவத்தால் கவசி என்னும் யாரும் கோத்தல் என்ற பெண்ணும் பிறந்தோ குடிகளுக்கு எந்த விதமான தீங்கு நேராதபடி கலகம் செய்து விட்டோம். இருப்பினும் இன்று உலகத்திலே கலக சபை, ரத்தின சபை, மகா சபை என்று சொல்லக்கூடிய 3 வகை சபைகள் இருக்கிறது. இன்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெய்வேந்திர சபை கொடுப்பது வழக்கம் என்று அழைப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். சென்றேன். எங்கே தெய்வேந்திர சபை? இங்கு விஸ்வாமித்திரராக நடத்தி கொண்டிருக்கின்ற
குருநாதன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பில் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது.